ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। परमानन्दमाधवम्। அத்தியாச பாஷ்யத்தை நாம் படித்தோம். அத்தியாச பாஷ்யம் பிரம்மசூத்திரத்திற்கு உபோத்காதமாக இருக்கிறது. எவ்வாறு உபோத்காதமாக அமைகிறது? முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. ஜிக்ஞாசா என்றால் அறிவதற்கான ஆசை. ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா. அறிவதற்கான ஆசை அது எப்பொழுது ஏற்படும்? ஒரு இடத்தில் சந்தேகம் இருந்தால் அந்த அறிவதற்கான விளைவு ஏற்படும். புத்திமான்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலினால் என்ன பிரயோஜனம் என்று கருதியே புத்தியுள்ள மனிதர்கள் செய்வார்கள். எனவே சந்தேகம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த சந்தேகம் தீர விசாரம் செய்து அறியும் பொழுது அதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகும். எனவே ஜிக்ஞாசா பதமானது சந்தேகத்தையும் அந்த சந்தேகம் நிவர்த்தியாகும்போது அதனால் வரக்கூடிய பலனையும் சூச்சிக்கிறது, சுட்டிக்காட்டுகிறது. அத்தியாச பாஷ்யமானது எதில் சந்தேகம் உள்ளது நமக்கு? பிரம்மசூத்திரத்தின் முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று பிரம்மத்தை அறிவதில் ஒரு சந்தேகத்தை காட்டுகிறது. இந்த பிரம்மத்தை அறிவதில் ஒரு சந்தேகம் உபநிடதங்கள்
ஆத்மாவை பிரம்மமாக அறிய வேண்டும் என்று பிரம்மஞானத்தை ஆத்ம ஞானமாக வழங்குகின்றன. எனவே அந்த ஆத்மாவானது, அந்த நான் என்னும் அந்த ஆத்மாவானது இப்பொழுது அது அஸ்மத் பிரத்யய கோச்சர விஷயமாக, அஸ்மத் பிரத்யய கோச்சரமாக இருந்தாலும் அது அத்தியாசத்தினால் யுஷ்மத் பிரத்யய கோச்சரமாக தோன்றுகிறது. இத்தரேதர அத்தியாசத்தினால் ஆத்மஸ்வரூபம் என்ன என்று இப்பொழுது சந்தேகத்திற்கு இடமாக உள்ளது. எனவே இந்த அத்தியாச பாஷ்யமானது ஆத்மஸ்வரூபத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை விவரிப்பதாக இருக்கிறது. மேலும் அத்தியாச பாஷ்யத்தால் இப்பொழுது நம்மை அனாத்மாவாக நாம் அறிகிறோம், அனாத்மாவை ஆத்மாவாக நாம் கொள்கிறோம் என்று அத்தியாசத்தை காட்டி விளக்கி, இந்த அத்தியாசம் இருக்கும் வரை துன்பம் நீங்காது என்பதை உணர்த்தி, இந்த துன்பமானது நீங்க வேண்டுமென்றால் அத்தியாசம் நீங்க வேண்டும், இந்த அத்தியாசம் நீங்கினால் துன்பம் பூர்ணமாக நீங்கும், இந்த அனர்த்த ஹேத்து நீங்க நமக்கு பூர்ணானந்தம், நம்முடைய ஆத்மஸ்வரூபம் பிரம்மத்தன்மை நிலைக்கும் என்று இந்த அத்தியாச பாஷ்யத்தினால் அத்தியாசத்தை நிரூபித்து, அத்தியாசத்தை நீக்க, ஆத்மஸ்வரூபத்தை அறிய, ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து அத்தியாசத்தை நீக்க நமக்கு உன்னதமான பிரயோஜனம், முக்தி கிடைக்கும் என்று பிரயோஜனத்தையும் சுட்டிக்காட்டியது. எனவே அத்தியாச பாஷ்யமானது இவ்வாறு எந்த சந்தேகம் உள்ளது, அந்த சந்தேகத்தை நீக்கினால் என்ன பிரயோஜனம் என்று சந்தேக விஷயம் பற்றியும் பிரயோஜன விஷயம் பற்றியும் நமக்கு சுட்டிக்காட்டி உபோத்காதமாக இந்த அத்தியாச பாஷ்யம் அமைகிறது. மேலும் அத்தியாச பாஷ்யம் வேதாந்தத்தினுடைய விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் சார்த்தகமாக, அர்த்தமுள்ளதாக நமக்கு நிலைநாட்டுகிறது. எவ்வாறு? ஆத்மாவுடைய ஸ்வரூபம் பிரம்மம், நான் உண்மையில் ஜீவன் அல்ல, என்னுடைய ஸ்வரூபம் பிரம்மம். இப்படி ஜீவ பிரம்மைக்கியமே வேதாந்தத்தினுடைய விஷயம். ஜீவன் உண்மையாக ஜீவனாக இருந்தால் அந்த ஜீவன் பிரம்மமாக முடியாது. ஞானத்தினால் ஞானத்தினால் அறியாமை மட்டுமே நீங்குமே ஒழிய ஒரு பொருளினுடைய மாறுதல் ஏற்படவே முடியாது. ஞானத்தினால் ஒரு பொருளினுடைய யதார்த்த ஸ்வரூபம் விளங்குமே தவிர அந்த விஷயமானது வேறொரு விஷயமாக மாறாது. எவ்வாறு கயிறை கயிறாக நாம் உணரும் பொழுது, கயிறை கயிறாக உணரும் பொழுது அந்த ஞானத்தினால் பாம்பினுடைய அஞ்ஞானம் மட்டும் நீங்குகிறது. எதை பாம்பு என்று நினைத்தோமோ ஞானத்தினால் அதை கயிறு என்று உணர்கிறோம். உண்மையாக அது பாம்பாக இருந்தால் அது ஞானத்தால் அது கயிறாக எப்பொழுதும் மாறாது. ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று வேதாந்த விஷயம் இருக்க, அந்த ஜீவத்தை பிரம்மமாக, அந்த ஜீவன் பிரம்மமாக இருக்க வேண்டும் என்றால்
அந்த ஜீவன் யதார்த்த ஸ்வரூபத்தில் பிரம்மமாக தான் இருக்க வேண்டும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று அந்த ஞானத்தினால் வரக்கூடிய விளைவு பிரயோஜனம் ஆத்ம பிரம்ம ஐக்கியம். ஆத்ம பிரம்ம ஐக்கியம், ஆத்மா பிரம்மமாக இருப்பது எப்பொழுது பொருந்தும்? அந்த ஆத்மாவினுடைய நிஜஸ்வரூபம் பிரம்மமாக இருந்தால்தான். எனவே ஞானத்தால் ஜீவபிரம்ம ஐக்கியம் ஏற்படும் என்றால், ஞானத்தால் ஜீவபிரம்ம ஐக்கியம் ஏற்படும் என்றால், இப்பொழுது அஞ்ஞானத்தால் நான் என்னை ஜீவனாக உணர்கிறேன் என்பது நிரூபணமாகணும். இது அத்தியாசத்தினால் மட்டும்தான் நிரூபணம் செய்ய முடியும். அத்தியாசம் என்ற கருத்து வேதாந்தத்தில் இல்லாவிடில் இந்த ஜீவன் பிரம்மமாக எப்பொழுதும் மாறவே முடியாது. ஜீவன் பிரம்மமாக மாறுதல் என்பது ஜீவன் தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை அறிவது. ஞானம் உண்மை ஸ்வரூபத்தை மட்டுமே காட்டுமே ஒழிய அந்த உண்மை ஸ்வரூபத்தை வேறொரு ஸ்வரூபமாக ஞானத்திற்கு மாற்ற சக்தி கிடையாது. கர்மம்தான் ஒன்றை மற்றொன்றாக மாற்றும். ஞானம் இருப்பதை இருப்பதாக மட்டுமே காட்டும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று ஞானத்திற்கு பிரதானம் கொடுக்கும் பொழுது அந்த ஞானத்தினால் ஏற்படக்கூடியது ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது ஜீவனுடைய சொரூபம் உண்மையில் பிரம்மமாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஜீவன் தன்னை ஜீவனாக கொள்வதற்கு காரணம் அத்தியாசம். இவ்வாறு ஞானத்தினால் ஜீவ பிரம்ம ஐக்கியம் பிரதிபாதிக்கப்படுகிறது சாஸ்திரத்தில். எனவே இந்த அத்தியாசம்தான் அந்த அஞ்ஞானம். தமேதம் தமேதம் ஏவம் அத்தியாசம் பண்டிதாக அவித்யா இதி மன்யந்தே என்று பாஷ்யக்கார் அத்தியாச பாஷ்யத்தில் விளக்கினார். எனவே அத்தியாசம் பொருந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் பொருந்தும். அத்தியாசம் பொருந்த ஞானத்தால் ஜீவ பிரம்ம ஐக்கியம் பொருந்தும். அத்தியாசம் இல்லாவிடில் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்படவே முடியாது. எனவே அத்தியாசம் வேதாந்த விஷயத்தை நிரூபணம் செய்கிறது. இது முக்கியமான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். அத்தியாசத்தால என்ன நிரூபணமாகிறது? வேதாந்த விஷயம் நிரூபணமாகிறது, வேதாந்த விஷயம் சித்திக்கிறது. அந்த வேதாந்த விஷயமான ஜீவ பிரம்ம ஐக்கியம் சித்திக்க முக்தியும் சித்திக்கும். எனவே பிரயோஜனத்தையும் அத்தியாச பாஷ்யம் நிலைநாட்டுகிறது. விஷயத்தை நிலைநாட்டி பிரயோஜனத்தை நிலைநாட்டுகிறது. விஷயம் இல்லாத சாஸ்திரம் சாஸ்திரமாகாது, பிரயோஜனமற்ற சாஸ்திரம் சாஸ்திரமாகாது. எனவே விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் நிரூபித்து அதனுடைய சித்தியை ஏற்படுத்தி அத்தியாச பாஷ்யமானது வேதாந்த சாஸ்திரத்துக்கு சாஸ்திரத்துவத்தை அடைய வைக்கிறது. எனவே அத்தியாச பாஷ்யம் மிக செம்மையான உபோத்காதம். இதை காட்டிலும் சிறந்த உபோத்காதம் இருக்க முடியாது. இவ்வாறு பாஷ்யக்கார் பிரம்மசூத்திரத்திற்கு உபோத்காதமான அத்தியாச பாஷ்யத்தை ஏற்றி இப்பொழுது முதல் சூத்திரத்திற்கு வியாக்கியானத்தை ஆரம்பிக்கிறார். சரிங்களா? படிப்போமா? வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்ய வியாச்சிக்யாசி தஸ்ய
இதம் ஆதிமம் சூத்திரம். சேர்ந்து வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்ய வியாச்சிக்யாசிதஸ்ய இதம் ஆதிமம் சூத்திரம். இதம் ஆதிமம் சூத்திரம், இது முதல் சூத்திரம். இது நமக்கு தெரியாதா? இதான் முதல் சூத்திரம்னு இவர் சொல்லிதான் ஆகணுமா? இதான் முதல் சூத்திரம்னு. என்ன அர்த்தம் என்றால், ஆதிமத்தில் என்ன நிரூபணமாகணும்? அனுபந்த சதுஷ்டயம் நிரூபணமாகணும். அப்ப இதுதான் ஆதிமம் சூத்திரம், இதுதான் முதல் சூத்திரம் என்று சொல்லும்போது பாஷ்யக்கார் எதை சுட்டி காட்டுகிறார்? நமக்கு சாத்திரனான நமக்கு அனுபந்த சதுஷ்டயம் இந்த சூத்திரத்தில் அடங்கி உள்ளது என்பதை காட்டுகிறார். எப்பொழுது அனுபந்த சதுஷ்டயம் உள்ளதோ அப்பொழுது அது பிருத்தக் சாஸ்திரம். பிருத்தக் சாஸ்திரம், அதனுடைய விஷயம் பிரத்யேகமாக அந்த சாஸ்திரத்திற்கு மட்டும்தான், அந்த சாஸ்திரத்திற்கு அந்த விஷயம். இப்படி அந்த சாஸ்திரம் பிரதிபாதிக்கின்ற விஷயம் வேறொரு சாஸ்திரத்தில் இல்லை. பிரத்யேகமான அதிகாரி, பிரத்யேகமான விஷயம், பிரத்யேகமான பிரயோஜனம், இவையெல்லாம் இருந்தால், அனுபந்த சதுஷ்டயம் இருந்தால் அது சாஸ்திரம் என்று நிரூபணமாகும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வேறொரு சாஸ்திரத்தில் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நீங்க அறியணும்னா இங்க தான் வரணுமே ஒழிய வேற எங்கேயும் போகக்கூடாது. இதனுடைய விஷயம் வேற எங்காவது இருந்தால் இது சாஸ்திரமாகாது. எனவே முதல் சூத்திரத்தில் அனுபந்த சதுஷ்டயத்தை நிரூபித்து பிரம்மசூத்திரத்திற்கு சாஸ்திரத்துவத்தை தருகிறார் வேதவியாசர், பாதராயணர் என்று இங்கே இதம் ஆதிமம் சூத்திரம் என்ற பதங்களினால் பாஷ்யக்கார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதை விளக்குவதாக அமைவது இந்த பதங்களுக்கு முன்பு வரக்கூடிய வியாச்சிக்யாசிதஸ்ய என்ற பதம். வியாச்சிக்யாசிதஸ்ய, வியாச்சிக்யாசிதஸ்ய என்றால் என்ன பொருள்? வியாக்கியாத்தும் இஷ்டஸ்ய. க்யா என்ற தாது, வி ஆ க்யா. க்யா என்பது தாத்து, வி என்பது உபசர்க்கம், அதற்கு பிறகு வரக்கூடியது ஆ என்ற உபசர்க்கம். வி ஆ க்யா. வியாச்சிக், அந்த சி சிக்யாச என்று அங்கு வரும்பொழுது அதனுடைய அர்த்தம் விளக்க விருப்பம் என்ற அர்த்தம். சன்னந்தன் சொல்லுவாங்க வியாக்கரணத்துல. எப்படி ஜிக்ஞாசா என்ற பதம் ஞாத்தும் இச்சா, அதே போல வியாச்சிக்யாசிதஸ்ய, வியாச்சிக்யாசா, வியாச்சிக்யாச, வியாச்சிக்யாச என்பதனுடைய ஷஷ்டி வியாச்சிக்யாசிதஸ்ய, வியாச்சிக்யாசித என்ற பதம், அதனுடைய ஷஷ்டி வியாச்சிக்யாசிதஸ்ய அப்படின்னு அர்த்தம். வியாக்கியாத்தும் இஷ்டஸ்ய. வியாக்கியாத்தும், அதுல கியா இருக்கு, வி இருக்கு, வியாக்கியாத்தும் வி இருக்கு, ஆ இருக்கு, கியா இருக்கு. வியாக்கியாத்தும், வி என்றால் விசேஷம், ஆ என்றால் முழுமையாக, சமந்தாத், ஆ சமந்தாத், விசேஷமாக முழுமையாக விளக்க ஆசை கொண்டு. வியாச்சிக்யாசிதஸ்ய, விசேஷமாக விஸ்தாரமாக
விளக்க ஆசை கொண்டு. விசேஷமாக என்றால் அர்த்தம் ஸ்பஷ்டமாக, சந்தேக ரஹிதமாக, எல்லா சம்சயங்களையும் நிவர்த்தி செய்வதாக. அதான் விசேஷனம். என்றால் விஸ்தாரம். ஏன் விஸ்தாரம்? அனைத்து உபநிடத கருத்துகளையும் எடுத்து ஆராய்வதனால், விசாரம் செய்வதனால் இது விஸ்தாரம். அனந்தமாக இருக்கக்கூடிய வேதத்தின் உபநிடத பகுதிகளை எடுத்து அந்த அனைத்து உபநிடத பகுதிகளினுடைய சாராம்சத்தை எடுத்து விளக்குவதனால் இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய விஸ்தாரத்துவம் 555 சூத்திரங்கள் மட்டும்தான் இருந்தாலும், அது மட்டும்தான், அவ்வளோதான் சூத்திரம் இருந்தாலும் அதனுடைய விஸ்தாரம் மிகவும் அதிகம். எனவே விசேஷமாக சந்தேகம் நீங்கும்படியாக விஸ்தாரமாக விளக்க விருப்பம் கொண்டு பாதராயணர் எழுதிய பிரம்மசூத்திரத்தில் இது ஆதிமம் சூத்திரம். ஏன் விஸ்தாரமாக அதை இங்கே விளக்க வேண்டும்? ஏனென்றால் இது எங்கேயும் விளக்கப்படவில்லை. இது எங்கேயும் விளக்கப்படவில்லை என்றால் என்ன அர்த்தம்? வேதத்துக்கு 2 பாகங்கள் உள்ளன அப்படின்னு நாம சொல்றோம். கர்மகாண்டிகள் என்ன சொல்றாங்க? வேதத்துக்கெல்லாம் 2 பாகம், 3 பாகம், 4 பாகம்லாம் சொல்லாதீங்க, வேதம் வேதம்தான். இல்லை, இந்த உபனிஷத்து இருக்கே, அது ஜீவ பிரம்ம ஐக்கியம் பற்றி பேசுகிறதே உபனிஷத்து, யார் சொன்னா? இல்லை, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்ற மகா வாக்கியங்கள்லாம் இருக்கிறதே அப்படின்னு சொன்னால், இது கர்மம் செய்கிறதுக்கு முன்பு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அகம் பிரம்மாஸ்மின்னு உன்னை நீ நினச்சிக்கிட்டு ஒரு 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 நீ உன்னை அகம் பிரம்மாஸ்மின்னு நினைக்கும் போது உனக்கு உள்ள ஒரு சக்தி வரும் இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நினைக்கும் போது சக்தி வரும் இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கையுடன், அந்த ஒரு உள் சக்தியுடன் அந்த யாகத்தை செய். இப்படி உபனிஷத்துக்கு அகம் பிரம்மாஸ்மி என்பது அது தத்துவம் அல்ல, அது வெறும் அர்த்தவாதம், அது வெறும் ஒரு புகழ்ச்சி. மாணவனுக்கு சொல்றோம் இல்ல, நீ வியாக்கரணத்துல புலிடா அப்படின்னு அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு சொல்ல, அந்த மாணவன் பூனையாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் என்னால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு உள் நம்பிக்கை, ஒரு உற்சாகம் வருது இல்லையா? அதுபோல உன்னை நீ பிரம்மம் என்று நினைத்து அந்த உற்சாகத்துடன் அந்த வேள்வியை செய். இப்படி அந்த ஞான காண்டம், எதை நாம் ஞான காண்டம் என்று சொல்கிறோமோ அந்த ஞான காண்டத்திற்கு பிரத்யேகமான எந்த ஒரு பிரயோஜனமும் மற்று அது கர்மகாண்டத்தின் ஒரு அங்கமாகவே கர்மகாண்டிகள் கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கர்மகாண்டத்துக்கு சூத்திரம் எழுதியவர் ஜெய்மினி. அந்த சூத்திரங்களை பூர்வ மீமாம்சா சூத்திரம் என்றும் ஜெய்மினி சூத்திரம் என்றும் வழங்குவது உண்டு. அப்படி பூர்வமீமாம்சா சூத்திரம் என்ற விஸ்தாரமான சாஸ்திரம் இருக்க, அது சகஸ்திர அதிகரணம். எத்தனை அதிகரணம் இருக்கு? அதுல 1000 அதிகரணங்கள். இந்த பிரம்மசூத்திரத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 191. இது எங்க இருக்கு? குழந்தையா இருக்குது. அது 1000 அதிகரணங்கள். அந்த 1000 அதிகரணங்களில் இந்த விஷயமானது விசாரம் செய்யப்பட்டுள்ளதா? எந்த விஷயம்? ஜீவ பிரம்ம ஐக்கியம் விசாரம் செய்யப்பட்டுள்ளதா? இல்லை. எனவே வேதாந்திகள் கர்மகாண்டம் என்று ஞான காண்டம் என்று வேதங்களை 2ஆக பிரித்து
அந்த கர்மகாண்டத்தின் விசாரமே, அந்த கர்மகாண்ட விஷயங்களின் விசாரமே பூர்வமீமாம்சா சூத்திரத்தில் ஜெய்மினி செய்தார் என்றும், அந்த சூத்திரங்களில் இந்த விசாரம் இல்லை என்றும், ஏன் இது தனி சாஸ்திரம் என்றும், இது தனி சாஸ்திரம், ஏகசாஸ்திரம் இல்லை. அவர்கள் சொல்வது ஏகசாஸ்திரம், கர்மகாண்டம் ஞான காண்டம் இரண்டும் சேர்த்து ஏகசாஸ்திரம், ஒரே சாஸ்திரம் தான். ஆனால் வேதாந்திகளோ அது வேறு சாஸ்திரம், இது வேறு சாஸ்திரம் என்று சாஸ்திரங்களை இரண்டாக பிரித்து வேதாந்திகள் விளக்குகிறார்கள். அதில் விசாரிக்கப்பட்டது இதில் விசாரிக்கப்படவில்லை, இதில் விசாரிக்கப்படுவது அதில் விசாரிக்கப்படவில்லை. எனவே இதனுடைய விஷயம் பிரத்யேகமாக வேறு, வித்தியாசம். எனவே இதற்கு தனி விஷயம், இதற்கு தனி அதிகாரி, இதற்கு தனி பிரயோஜனம் என்று அனுபந்த சதுஷ்டயத்தை பிரத்யேகமாக பிரித்து கூறுவதனால் இது வேறான சாஸ்திரம் என்பதை வியாச்சிக்யாசிதஸ்ய என்ற பதத்தினால் பாஷ்யக்கார் நமக்கு விளக்குகிறார். அவ்வளவுதான். வியாச்சிக்யாசிதஸ்ய என்றால் என்ன அர்த்தம்? விசேஷமாக விஸ்தாரமாக விளக்குவது, விளக்குவதற்கு ஆசை, ஆசை கொண்டு. அப்படி விசேஷமாக வேறிடத்தில் விளக்கப்படவில்லை, விஸ்தாரமாக வேறிடத்தில் விளக்கப்படவில்லை. எனவே விசேஷமாக விஸ்தாரமாக விளக்க ஆசை கொண்டு இந்த முதல் சூத்திரத்தை வேதவியாசர் நமக்கு அருளுகிறார். எதை விசேஷமாக எதை விஸ்தாரமாக விளக்க ஆசை கொள்கிறார் பாதராயணர்? பாதராயணர்னா யாரு? வேதவியாசர். ஏன் வேதவியாசரை பாதராயணர்னு சொல்றோம்? பத்ரி மரங்களுக்கு, பத்ரிநாத் இருக்கு இல்லைங்களா, அந்த பத்ரிநாத்ல நிறைய பத்ரி மரங்கள், அந்த பத்ரி மரங்கள் சூழ்ந்த ஆசிரமத்தில் அவர் இந்த பிரம்மசூத்திரம் போன்ற கிரந்தங்களை அவர் எழுதினார். எனவே அவருக்கு பாதராயணர் என்று பெயர். பத்ரி மரம் இளந்தேவர் இங்க இருக்கு இல்லைங்களா, இங்க ஒரு மரம் இருக்கு. ஒரு மரமோ ரெண்டு மரமோ எனக்கு தெரியாது, பழத்தை மட்டும் தான் நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு. இருக்க தெரியுமா உங்களுக்கு மரம் இங்க? சரி. இவ்வாறு வேதவியாசர் ஒரு தனி சாஸ்திரம் அதை இயற்றுகிறார். அந்த தனி சாஸ்திரம் என்ன, எதை பற்றிய சாஸ்திரம்? முதல் பாதம், முதல் வார்த்தை வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்ய. இது சாஸ்திரம், சாஸ்திரஸ்ய. இதற்கு தனி விஷயம், இதற்கு தனி பிரயோஜனம், அனுபத சதுஷ்டயம் தனியாக பிரத்யேகமாக இருக்கிறது. அதை நம்ம பார்த்துட்டோம். இது சாஸ்திரம். எதை பற்றிய சாஸ்திரம்? இந்த சாஸ்திரம் என்ன செய்கிறது? இந்த சாஸ்திரம் வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்ய. இந்த பிரம்மசூத்திரம் எப்படிப்பட்ட சாஸ்திரம்? இது மீமாம்சா சாஸ்திரம். இது மீமாம்சா சாஸ்திரம் என்றால் அர்த்தம், மீமாம்சா என்ற பதத்திற்கு பொருள் பூஜித விசாரா, சிரேஷ்டமான விசாரம், நாம் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டிய விசாரம். பூஜித விசாரம் மீமாம்சா. அதற்கு பூஜ்யத்தன்மை எவ்வாறு ஏற்படுகிறது? அதனுடைய பூஜ்யத்தன்மை எதனால் ஏற்படுகிறது என்றால், அது நமக்கு முக்தியை தருவதனால், பரம புருஷார்த்தத்தை தருவதனால் அதற்கு பூஜ்யத்துவம். எதை விசாரம் செய்தால் அந்த முக்தி நமக்கு கிடைக்கும்? வேதாந்தம் உபனிஷத்.
அந்த உபனிஷத்துகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை விசாரம் செய்யும் சாஸ்திரம் இது பிரம்மசூத்திரம். அப்படிப்பட்ட பிரம்மசூத்திரத்தினுடைய எதை விளக்க பாதராயணர் முற்படுகிறாரோ அதில் இருக்கக்கூடிய ஆதிமம் சூத்திரம் இப்பொழுது நாம் படிக்கப் போகிறோம். அது எந்த ஆதிமம் சூத்திரம் படிப்போமா? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. சூத்திரங்களில் 3 பதங்கள். எனவே இது திரிபதம் சூத்திரம். 3 பதங்கள். ஒன்று அத, அடுத்தது அதஹ. இல்ல சுவாமிஜி, அதஹ இல்ல அதோதன இருக்கு, அது சந்தி. முதல் பதம் அத, அடுத்த பதம் அதஹ, மூன்றாவது பதம் பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்ம ஜிக்ஞாசா சமஸ்தம் பதம் இல்லைங்களா? சமாசம் இருக்காங்க. பிரம்மணஹ ஜிக்ஞாசா. அப்படி இப்படி 3 பதங்களை கொண்டது இந்த சூத்திரம். அத என்றால் அதற்கு பிறகு, பிறகுன்னு அர்த்தம். அதற்கு பிறகு, பிறகு அத. அதஹ என்றால் காரணத்தினால், இவ்வாறான காரணங்களினால். அதஹ பிறகு, இந்த காரணத்தினால் அல்லது இவ்வாறான காரணங்களினால். பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அடைய வேண்டிய, பிரம்மத்தை அடைய ஆசை. வினை எங்க இருக்குங்க? வினை சொல் எங்க இருக்கு? பவதி. அதை நீங்க எடுத்துக்கணும். அதற்கு பிறகு இந்த காரணத்தினால் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது. பவதி ஏற்படுகிறது. பவதி இதான் சூத்திரத்தினுடைய பொருள். இப்படி சூத்திரத்தினுடைய பொருள் கொடுத்து அதை நாம தரோம் இல்லையா? பாஷ்யக்காரர் என்ன செய்வார்? இப்போ நாம பொருள் தரோம் இல்லையா? அவருடைய பொருளை வைத்து தான் நான் அந்த சூத்திரத்துக்கு பொருள் இதுன்னு நான் சொன்னேன். இப்பொழுது வார்த்தைக்கு வார்த்தை அவர் பொருள் தருவார். பாஷ்யம் என்று வரும்பொழுது பாஷ்யத்துக்கு லட்சணம் உண்டு. எவ்வாறு சூத்திரத்திற்கு லட்சணம் உண்டோ, சூத்திர லட்சணம் ஞாபகம் இருக்குங்களா? அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத் விஸ்வதோமுகம், அஸ்தோபம் அனவத்தியம், சூத்திரம் சூத்திரவிதோ விதுகு. பாஷ்யத்துக்கு லட்சணம் இருக்கு. என்ன லட்சணம் சரிங்களா? பாஷ்யத்தின் லட்சணம் சூத்திரார்த்தோ வர்ணியதே யத்ர பதைஹி சூத்ராணு சாரிபிஹி ஸ்வபதானி ச வர்ணியந்தே பாஷ்யம் பாஷ்யவிதோ விதுகு. இதுதான் பாஷ்யத்தோட லட்சணம். பாஷ்யம் எப்படி இருக்கணும்? சூத்திரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சூத்ரார்த்தோ வர்ணியத்தே யத்ர, சூத்திரத்துடைய பொருள் இருக்கணும் பாஷ்யத்துல. அந்த சூத்திரத்தினுடைய பொருளை வர்ணிக்கும் பொழுது பாஷ்யம் எந்த முறையை கடைபிடிக்க வேண்டும்? பதைஹி சூத்ரானு சாரிபிஹி, ஒவ்வொரு பதமாய் எடுத்து விளக்கணும். 4-5 பதத்தை ஒன்னா சேர்த்து ஒரு வரியா இட்டு விளக்கக்கூடாது. ஒவ்வொரு பதமாக எடுத்து அந்த பதத்துக்கு பொருள் தரணும். பத பொருள் இருக்கணும். பதத்துக்கு பொருள் கொடுக்கும்போது தான் பதத்துக்கு கொடுத்த பொருளை, அந்த பொருளையும் அந்த பதத்தை
அதையும் விளக்க வேண்டும். சூத்திரத்திற்கு பதங்கள், அந்த பதங்கள் அதை அனுசரித்து அந்த பதத்துக்கு பொருள் தரணும். அப்படி பொருள் தரும்போது பதங்கள் தான் பிரயோகம் செய்கிறோம் இல்லையா? ஒருவர் அந்த ஆசிரியர் அதை எழுதுபவர் பிரயோகம் செய்கிறார் இல்லையா, பாஷ்யக்கார். அந்த பாஷ்யக்காரர் என்ன செய்யணும்? தான் கொடுத்த பதங்களை மீண்டும் எடுத்து அதுக்கு விளக்கம் தரணும். இப்படி இருந்தால் தான் பாஷ்யம். பாஷ்யத்தோட லட்சணம் பாருங்க. நான் சொல்றது எழுதிட்டீங்களா? அந்த சொல்லணும், அந்த ஸ்லோகத்தை சொல்லணும் இல்லையா? சூத்ரார்த்தோ வர்ணியதே யத்ர, சூத்ரார்த்தோ வர்ணியதே யத்ர, யத்ர எங்கே, எந்த கிரந்தத்தில், பாஷ்யம் என்பது கிரந்தம் தானே, யத்ர எந்த கிரந்தத்தில், சூத்ரார்த்தோ வர்ணியதே சூத்திரத்தினுடைய பொருள் தெளிவாக இருக்கும். சூத்ரார்த்தோ வர்ணியதே யத்ர, எப்படி, எந்த முறையில்? பதைஹி சூத்ரானுசாரிபிஹி, பதைஹி சூத்ரானுசாரிபிஹி, பதங்கள் சூத்திரத்தை அனுசரித்து இருக்கணும். முதல் இந்த பதம், அடுத்தது இந்த பதம், அடுத்தது இந்த பதம், இப்படி சூத்திரத்தை அனுசரித்து அனுசரணை செய்து அந்த பதங்கள் இருக்கணும். அதனுடைய விளக்கம் சூத்ரார்த்தோ வர்ணியதே யத்ர பதை சூத்ரானுசாரிபிஹி. பிறகு ஸ்வபதானி ச வர்ணியந்தே, ஸ்வபதானி என்றால் தான் விளக்கிய, தான் விளக்குவதற்கு பயன்படுத்திய பதங்களை ஸ்வபதானி. சூத்திர பதம் இல்ல, ஸ்வபதம். ஸ்வபதானி ச வர்ணியந்தே, அந்த கிரந்தத்தில் விளக்கம் இருக்கணும். இப்படி இருந்தா பாஷ்யம் பாஷ்யவிதோ விதுகு, பாஷ்யம், இதை பாஷ்யம் என்று பாஷ்யத்துடைய லட்சணத்தை அறிந்தவர்கள், பாஷ்யவிதோ விதுகு, பாஷ்யத்துடைய லட்சணத்தை அறிந்தவர்கள் அந்த பாஷ்யத்தை இது என்று அறிகிறார்கள். இதுதான் பாஷ்யம் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். தான் பொருள். ஸ்லோகம் சொல்லுமா? சூத்ரார்த்தோ வர்ணியதே யத்ர பதை சூத்ரானுசாரிபிஹி ஸ்வபதானி ச வர்ணியந்தே விதுஹு. இப்படி பாஷ்யத்தோட லட்சணம் இருக்க, அந்த பாஷ்யம் எந்த பதத்தை முதலில் விளக்க வேண்டும்? 3 பதங்கள் இருக்கு இல்லையா? திரிபதம் சூத்திரம் இல்லையா? முதல் பதம் அத, அடுத்த பதம் அதஹ, 3வது பதம் பிரம்ம ஜிக்ஞாசா. எனவே இப்பொழுது எந்த பதத்தை பாஷ்யம் முதலில் விளக்க வேண்டும்? அத. நம்ம பார்த்தோம், அத என்ற பதத்துக்கு என்ன பொருள்? அதற்கு பிறகு அல்லது பிறகு இல்லையா? அதான் பாஷ்யக்காரர் விளக்க போறார். நம்ம பார்ப்போம். தத்ர அத சப்தஹ ஆனந்தர்யார்த்தஹ பரிகிருஹ்யதே. சேர்ந்து தத்ர அத சப்தஹ ஆனந்தர்யார்த்தஹ பரிகிருஹ்யதே. தத்ர, தத்ர இருக்கா அத்ர இருக்கா உங்க புத்தகத்துல? தத்ர, தத்ர என்றால் சூத்திரத்தில். சூத்திரத்தில் 3 பதங்கள். அப்படிப்பட்ட அந்த சூத்திரத்தில் அத சப்த, அந்த முதல் வார்த்தையான அத, அந்த முதல் பதமான அத, அதனால் எந்த பொருள் கொள்ளப்படுகிறது? பரிகிருஹ்யதே. பல பொருள்கள் இருக்க இந்த பொருள்தான் கிரகணம் செய்யப்படுகிறது. அத சப்தத்துக்கு பல பொருட்கள், பல பொருட்கள். அத என்பது ஒரு அவ்யயம் இல்லையா? பல பொருள்கள். ஆனால் அந்த பல பொருள்களில் எந்த பொருள் இங்கு கிரகணம் செய்யப்படுகிறது, பரிகிரகணம் செய்ய, எந்த பொருள் இங்கு எடுக்கப்படுகிறது அதன் பொருளாக?
என்றால் ஆனந்தர்ய அர்த்தா. ஆனந்தர்ய அர்த்தா பிறகு என்ற பொருள்தான் இங்கே சரியான பொருளாக கருதப்படுகிறது. பல பொருட்கள் என்னென்ன பொருள் இருக்கு? அத்த மங்கள, மங்களம் அத்தத்துக்கு, அத்த என்ற சப்தத்துக்கு ஒரு ஒரு பொருள், சப்தத்தினால வரக்கூடிய பொருள், அது பிறகு பார்ப்போம். மங்கள. அடுத்தது அனந்தர, இரண்டாவது பொருள். மங்கள அனந்தர ஆரம்ப, மூன்றாவது பொருள். இந்த ஆரம்ப என்பதற்கு தான் அதிகார என்ற வேறொரு 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 வார்த்தையும் உள்ளது. ஆனந்த அதிகார, ஆரம்ப இருக்கு இல்லைங்களா? ஆரம்ப, ஆரம்ப, அதிகார, இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். இங்க இந்த இடத்துல அதிகார என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு? மங்களம், அனந்தர, ஆரம்ப. ஆரம்பத்துக்கு வேற என்ன, வேற ஒரு வார்த்தை அதிகார. இந்த வார்த்தை பாஷ்யக்கார பிரயோகம் செய்வார், அதனால தான் சொல்றேன் அதிகார. மங்கள, அனந்தர, ஆரம்ப. அடுத்தது பிரஷ்ன, கேள்வியை குறிக்கக்கூடியது. மங்களம் என்ற அர்த்தம், அனந்தரம் பிறகு என்ற பொருள், ஆரம்பம் அல்லது அதிகாரம் என்ற ஒரு பொருள், பிரஷ்னம் கேள்வி. அதற்கு பிறகு கார்ட்ஸ்னிய, கார்ட்ஸ்னிய, கா இர் இத் இஸ் இன் ய, கார்ட்ஸ்னிய, கார்ட்ஸ்னிய. கார்ட்ஸ்னிய, கே இங்கிலீஷ்ல சொல்றேன், கே ஏ ஆர் டி எஸ் என் ஒய் ஏ, கார்ட்ஸ்னிய, கார்ட்ஸ்னிய. கார்ட்ஸ்னிய என்றால் அர்த்தம் முழுமை, பூர்ணதா, இதான் பொருள். இவ்வாறு எத்தனை அர்த்தங்கள் இருக்கு? 1 2 5 அர்த்தங்கள், 5 பொருள்கள் இல்லையா? இவ்வாறு மங்களம், அனந்தரம், ஆரம்பம் அல்லது அதிகாரம், பிரஷ்னம், காட்ஸ்னியம் என்று 5 அர்த்தங்கள், 5 பொருள்கள் இந்த அத என்ற வார்த்தைக்கு இருக்க, பதத்துக்கு இருக்க, இதில் எந்த அர்த்தம் இங்கு கொள்ளத்தகும்? இங்கு அனந்தரம் என்ற அர்த்தம்தான் கொள்ளத்தகும். அந்த அனந்தரம் தான் ஆனந்தர்யம், ஒரே பொருள் தான். அனந்தரம் என்றால் பிறகு, ஆனந்தர்யம் என்றாலும் அதே பொருள் தான், தத்திதம். சரிங்களா? இப்படி ஆனந்தரியம் என்ற பொருளே இங்கு கொள்ளத்தகும்ன்ற பாஷ்யக்காரர். தத்ர அதசப்தः ஆனந்தர்யார்த்தः பரிகிருஹ்யதே. ஏன் மற்ற இடங்களில் சாதாரணமாக பல சாஸ்திர ஆரம்பத்தில் அத யோகானுசாசனம், அத சப்தானுசாசனம். அத யோகானுசாசனம் என்பது பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய முதல் சூத்திரம். ஆரம்பத்தில் வரக்கூடியது அத யோகானுசாசனம். ஜெய்மினி சூத்திரத்தில் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா, அத அங்க கூட பாருங்க, அத சப்தானுசாசனம். அத சப்தானுசாசனம் என்பது மகாபாஷ்யம், பதஞ்சலி மகாபாஷ்யம். அதில் வரக்கூடியது அத சப்தானுசாசனம். இப்படி ஆரம்பத்தில் அத சப்தம் அது ஆரம்பத்தை இதான் குறிக்கிறது இல்லையா? சாதாரணமாக அத என்பது ஆரம்பிக்கிறோம்,
எத்தனை அர்த்தங்கள் இருக்கு? மங்களம், அனந்தரம், ஆரம்பம். ஆரம்பம் என்ற மூன்றாவது அர்த்தத்தில் தானே எல்லா கிரந்தங்கள்னால் இவ்வாறு நான் கூறிய கிரந்தங்களில், பல கிரந்தங்களில் அத சப்தத்தினுடைய பொருள் ஒன்றை ஆரம்பம் செய்கிறோம். அத யோகானுசாசனம், யோகத்தை பற்றிய சாசனம். சாசனம் என்றால் விளக்கம். அதை ஆரம்பிக்கிறோம். அத்த சப்தானுசாசனம், சப்தத்தை பற்றிய அறிவை, இப்பொழுது அந்த ஞானத்தை அல்லது அதன் பற்றிய சாஸ்திரத்தை அதான் சரிங்க, அதன் பற்றிய சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறோம் என்று அப்படித்தானே பொருள் இருக்கு பல இடங்களில். அப்படி பல இடங்களில் பொருள் அவ்வாறாக இருந்தாலும் இங்கே அந்த பொருள் பொருந்தாது. அதான் அடுத்தது சொல்றார் பாப்போம். ந அதிகாரார்த்தः பிரம்ம ஜிக்ஞாசாயாः அனதிகார்யத்வாத். ந அதிகாரார்த்தः அப்படின்னா ந ஆரம்பார்த்தः. அதிகாரம் ஆரம்பம் ஒரே பொருள் சொன்ன இல்லைங்களா? அந்த ஆரம்பம் என்ற அர்த்தம் இங்கே கிடையாது. அதிக்கிரியதே, ஆரம்பியதே இதெல்லாம் ஒரே பொருள். அந்த ஆரம்பம் என்பது பொருள் கிடையாது. ஏன் இங்க ஆரம்பம் என்பது ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு ஏன் பொருள் கொள்ளக்கூடாது? ஏனென்றால் பிரம்ம ஜிக்ஞாசாயாக அனதிகாரியத்வாத். இந்த பிரம்ம ஜிக்ஞாசை என்பதை நாம் ஆரம்பிக்க முடியாது. யாரும் ஆரம்பிக்க வேண்டும் என்று விதியை இட முடியாது. பிரம்ம ஜிக்ஞாசாயாக, பிரம்ம ஜிக்ஞாசாவை அனதிகாரியத்வாத், அந்த பிரம்ம ஜிக்ஞாசா என்பதை ஆரம்பிக்க வேண்டும் என்று விதிக்க முடியாது. அனதிகாரியத்வாத். ஏன் பிரம்ம ஜிக்ஞாசாவை ஆரம்பிக்க வேண்டும் என்று விதி இட முடியாது? ஏனென்றால் ஆசை என்பது விதியினால் இல்லை. இதை செய்யன்னு நம்ம விதிக்கலாமே ஒழிய, செய்யணும் சொன்னா செய்யணும். அதான் சாஸ்திரத்துடைய சாசனத்துவம் இல்லையா? ஆனா ஆசையை அவ்வாறு சாஸ்திரம் விதிக்க முடியுமா? ஆசை என்பது தானாக வரக்கூடியது. அது இயல்பாக தோன்றக்கூடியது. அது விதியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. சாஸ்திரம் சொல்றது, ஆனா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கே, என்ன பண்றது நானு அப்படின்னு எத்தனை பேரு நாம் எல்லோரும் அந்த சாஸ்திரத்தினுடைய விதிக்கும், அந்த விதியை தாண்டி அந்த விதியை உல்லங்கனம் செய்து அந்த விதியை நாம் எல்லாம் மறந்து நாம் எந்தெந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறோம். ஆசை என்பது விதியினுடைய கோட்பாட்டில் இல்லை. விதியினுடைய இயக்கத்திற்கு அது கட்டுப்படாது. ஏனென்றால் ஆசை என்பது சுபாவமாக சில காரணங்களினால், சில வகையான சிந்தனைகளினால், சில வகையான அனுபவங்களினால் தானாகவே இயல்பாக தோன்றுவது. எனவே பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அறிய ஆசை, அதை தொடங்கு என்று இந்த சூத்திரத்தினுடைய விளக்கம் இருக்க முடியாது. பிரம்மத்தை அறிய வேண்டும் என்ற ஆசையை நீ இப்பொழுது தொடங்கு. யோகானுசாசனம் அங்க சொல்லலாம். யோகத்தினுடைய சாசனையை இப்பொழுது நீ ஆரம்பித்து பழகு அப்படி சொல்லலாம். ஏனென்றால் அது ஒரு செயல்.
செயல்களை ஆரம்பிக்க முடியும். சாஸ்திரம் செயல்களை ஆரம்பிக்க விதிக்க அதற்கு சக்தி உண்டு. ஆனால் ஆசையை ஆரம்பிக்க சாஸ்திரத்திற்கு, சாஸ்திர விதிக்கு அந்த சக்தி இல்லை. எனவேதான் பிரம்ம ஜிக்ஞாசாயாக அனதிகாரியத்வாத், அந்த பிரம்ம ஜிக்ஞாசாவை ஆரம்பிக்க அந்த விதிக்கு, அந்த சாஸ்திரத்திற்கு, அந்த சாஸ்திரத்துக்கு இயல்பு இல்லை. எனவே பல அர்த்தங்கள் இருக்கின்றன. மங்களம் முதல் அர்த்தம் இல்லையா? முதல் அர்த்தம் மங்களம் தானே. அடுத்த அர்த்தம் என்ன? அனந்தரம். அதுதான் இங்க பொருள் கொள்ளணும்னு சொல்றார். மூன்றாவது அர்த்தம் என்ன? ஆரம்பம். அந்த ஆரம்பமானது இங்கு பொருளாக முடியாது. ஆனால் மங்களம் என்பதை பொருளாக ஏன் கொள்ளக்கூடாது? ஆரம்பத்தில் மங்களாச்சரணம் இருக்கணும் இல்லையா? சாஸ்திர ஆரம்பத்தில் மங்களாச்சரணம் இருக்கணும் இல்லையா? இது முதல் சூத்திரம். முதல் சூத்திரத்துக்கு மங்களாச்சரணமாக அத என்ற சப்தம் ஏன் இருக்கக்கூடாது? பாஷ்யக்கார் சொல்றார். படிச்சோமா இல்லையா? அதை படிக்கல இல்லையா? படிப்போம். ந அதிகாரார்த்தः பிரம்ம ஜிக்ஞாசாயாः அனதிகார்யத்வாத் மங்களஸ்ய ச வாக்யார்த்தே சமன்வயாபாவாத் அர்த்தாந்தர பிரயுக்தः ஏவ அத சப்தः ஸ்ருத்யா மங்கள பிரயோஜனோ பவதி. பூர்வ பிரகிருத அபேக்ஷாயாச்ச பலதः ஆனந்தர்யாவ்யதிரேகாத் ஆனந்தர்ய அவ்யதிரேகாத். இதற்கு சேர்ந்து படிப்போம். ந அதிகாரார்த்தः பிரம்ம ஜிக்ஞாசாயாः அனதிகார்யத்வாத் மங்களஸ்ய ச வாக்யார்த்தே சமன்வயாபாவாத் அர்த்தாந்தர பிரயுக்தः ஏவ ஹி அத சப்தः. அங்க ஹி இருக்கு பாருங்க. ஹி அத ஹ்யத ஹ்யத இருக்கா அவங்கள்ட்ட? அர்த்தாந்தர பிரயுக்தः ஏவ ஹ்யத சப்தः ஸ்ருத்யா மங்கள பிரயோஜனோ பவதி. பூர்வ பிரகிருதாபேக்ஷாயாச்ச பலதः ஆனந்தர்ய அவ்யதிரேகாத். மங்களஸ்ய ச, மங்களம் என்ற ஒரு பொருள் சொல்றீங்க இல்லைங்களா? அந்த பொருளானது வாக்கியார்த்தே சமன்வயாபாவாத், அது வாக்கியார்த்தத்தில் அது பொருந்தாது. ஏனென்றால் மங்களம் என்பது ஒரு பதார்த்தம் கிடையாது. பதார்த்தம் பதத்தினுடைய பொருள், ஒரு பதார்த்தம் கிடையாது. வாக்கியார்த்தத்தில் பதார்த்தங்கள் சேர்ந்து வாக்கியார்த்தத்தை தரும். பதம் பதத்தினுடைய அர்த்தம். இப்படி ஒரு பதத்தினுடைய அர்த்தம், மற்றொரு பதத்தினுடைய அர்த்தம், இவ்வாறு பதங்களுடைய சமூகம், ஒவ்வொரு பதத்தினுடைய பொருள், பதார்த்தம் பொருள், அர்த்தம் என்றால் பொருள், இங்க பதார்த்தம் என்றால் பதத்தினுடைய பொருள். ஒவ்வொரு பதத்தினுடைய பொருளும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த வாக்கியத்தினுடைய பொருள், வாக்கியார்த்தத்தை தரும். வாக்கியம் என்பது பத சமூகம். வாக்கியத்தினுடைய அர்த்தம் எவ்வாறு நமக்கு கிடைக்கும்? பதங்களுடைய அர்த்தங்கள் ஒன்று சேர வாக்கியார்த்தம் நமக்கு கிடைக்கும். மங்களம் என்பது
அத சப்தத்தினுடைய, அத என்ற வார்த்தையினுடைய, அத என்ற பதத்தினுடைய பதப்பொருள் கிடையாது. பிறகு அத என்பது எவ்வாறு மங்களம் என்ற பொருளை தருகிறது? பதத்தினுடைய பொருள் இல்லாமல் மங்களம் என்ற பொருளை எவ்வாறு அத என்ற வார்த்தை தருகிறது? அதான் பாஷ்யக்கார் சொல்றார், மங்களம் என்பது அந்த வார்த்தையினுடைய பொருள் இல்லை. அந்த அத என்ற அத என்ற வார்த்தையானது வேறொரு பொருளை தர, மங்களம் தவிர வேறொரு பொருளை தர, அந்த பதத்தினுடைய பொருள் மங்களமாக முடியாது. ஆனால் அந்த பதமானது வேறொரு பொருளை தர, அத என்ற சப்தத்தை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு மங்களம் கிடைக்கும். அத என்ற வார்த்தையின் பொருள் மங்களமாகாது, அத என்ற சப்தத்தின் பொருள் மங்களம் ஆகும். சப்தம் வேற, வார்த்தை வேற. மணி அடிக்கிறோம், மணியுடைய சப்தம் மங்களம் இல்லையா? மணியுடைய சப்தம் மங்களம். சங்கு பூஜையில சங்கு ஊதுறாங்க சில சமயத்தில் இல்லைங்களா, கேட்டிருக்கீங்களா? அந்த சங்கநாதம் என்பது மங்களம். அந்த நாதத்துக்கு சக்தி மங்களத்தை தருவதே ஒழிய அதற்கு ஒரு பொருள் அல்ல. அவ்வாறாகவே அத என்ற சப்தத்தினுடைய சக்தி நமக்கு மங்களத்தை தருவது, நமக்கு மங்களத்தை அருள்வது. அத என்ற வார்த்தை என்ற பதத்தினுடைய பொருள் மங்களம் அல்ல. அதான் பாஷ்யக்கார் சொல்றார், அர்த்தாந்தர பிரயுக்த, வேறொரு அர்த்தத்தில் அந்த அத என்ற பதமானது பிரயோகிக்க, அர்த்தாந்தர பிரயுக்த, அப்படி வேறொரு அர்த்தத்தில் அந்த அத என்ற பதத்தை பிரயோகம் செய்ய, அப்பொழுது பிரயோகம் செய்ய அந்த அத என்ற சப்தமானது ஸ்ருத்யா, ஸ்ருத்யா என்றால் வெறும் கேள்வி ஞானத்தால், வெறும் கேட்பதனால், ஸ்ருத்யா மங்கள பிரயோஜனோ பவதி, அது மங்களம் என்ற பிரயோஜனத்தை தருகிறது. பதார்த்தத்தால் மங்களம் அல்ல. பதார்த்தம்தான் வாக்கியார்த்தத்தில் அன்வயிக்கும் சேரும். பதார்த்தம்தான் வாக்கியார்த்தத்துடன் சேருமே ஒழிய வெறும் சப்தங்கள் சேராது பதார்த்தத்தில், சப்தங்கள் சேராது வாக்கியார்த்தத்தில். இது எப்படி சொல்றீங்க, இந்த சப்தத்துக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குன்னு? அது ஏனென்றால், முன்பு சிருஷ்டிக்கு முன்பு பிரம்மாவானவர் சிருஷ்டியை ஆரம்பிக்கும் பொழுது இந்த 2 சப்தங்கள் அவருடைய கண்டத்திலிருந்து சுயமாகவே வந்ததாம். ஒன்று ஓங்காரம், மற்றொன்று அத சப்தம். தானாக ஆவிர்பூதமாயிதான், ஆவிர்பவித்தது தானாக 2 சப்தங்கள். ஒன்று ஓங்காரம், அடுத்தது அத சப்தம். எனவே அந்த சப்த கேள்வியினால், அந்த சப்தத்தினுடைய சிரவணத்தால் மட்டுமே, சிரவணத்தாலேயே நமக்கு அந்த மங்கள பிரயோஜனம் கிடைக்கும். அதான் ஒரு ஸ்லோகம் இருக்க, அந்த பொருள்ல ஓங்காரச்சாத சப்தஸ்ச, ஓங்காரஹ ச அத சப்தஸ்ச, ஓங்காரச்சாத சப்தஸ்ச த்வாவேதோ பிரம்மணः புரா. ஓங்கார சப்தமும் அத சப்தமும் துவௌ ஏதௌ, இந்த 2 சப்தங்களும் பிரம்மணஹ, பிரம்மாவிலிருந்து, அந்த சதுர்முக பிரம்மாவிடமிருந்து, புரா சிருஷ்டிக்கு ஆரம்பத்தில், கண்டம் பித்வா வினிர்யாதௌ,
அவருடைய கண்டத்திலிருந்து அவருடைய கண்டம் என்றால் தொண்டை, அவருடைய கண்டத்திலிருந்து கண்டம் பித்வா, அவர் ஒண்ணுமே செய்யலையா, தானா அது வந்துடுச்சான். கண்டம் பித்வா வினிர்யாத்தவ், ஒரு கண்டத்திலிருந்து வேகமா அது கண்டத்தை உடைச்சிட்டு வெளில வந்துச்சான். பித்வானா அப்படிதான் பொருள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் ஒண்ணுமே செய்யல. அவர் சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று பகவானை பிரார்த்திக்க, அவர் சிருஷ்டி செய்வதற்கு முன்பே, வேற எந்த ஒரு சிருஷ்டியும் ஆரம்பம் ஆவதற்கு முன்பே அந்த பகவானுடைய சங்கல்பத்தினால் மங்களம், சிருஷ்டிக்கு முன்பு மங்களம் ஏற்பட வேண்டும் என்று இந்த இரண்டு சப்தங்களும் அவருடைய கண்டத்திலிருந்து இயல்பாகவே இறைவனுடைய சங்கல்பத்தினால் இந்த இரண்டு சப்தங்களும் தானாகவே வெளிவந்தன. கண்டம் பித்வா வினிர்யாதோ தஸ்மாத், எனவே மாங்கலிகா உபௌ, எனவே இவை இரண்டும் மங்கள வாச்சகமாகும். எனவே அத என்ற சப்தத்திற்கு மங்களம் என்ற பதப்பொருள் இல்லை, அது சப்தப்பொருள். பதப்பொருள் வேற, சப்தப்பொருள் வேற. இங்கே பொருள் தான், அத என்பதனுடைய பொருள் மங்களம், ஆனால் அது வார்த்தையினுடைய பொருள் அல்ல. பிறகு எதனோட பொருள்? அது சப்த பொருள். எனவே அத என்பதற்கு மங்களம் என்ற பொருள் இருக்கு, இங்க இல்லைன்னு கிடையாது. ஆனால் அதுதான் அந்த பதத்தினுடைய பொருள் என்பது கிடையாது. பதத்துக்கு வேறொரு பொருள் இருக்க, அந்த பதப்பொருள் மற்ற பதப்பொருளுடன் சேர்ந்து அந்த வாக்கியார்த்தத்தை நமக்கு அமைத்து கொடுக்க, அத என்ற பதத்துக்கு வேறொரு பொருள் இருக்க, அந்த அத என்ற பதத்தினுடைய பொருள் மற்ற பதப்பொருளுடன் சேர்ந்து நமக்கு வாக்கியார்த்தம் அமைத்து கொடுக்க, இவ்வாறு அத அந்த வாக்கியார்த்தத்தில் இருக்க, அந்த அத என்ற சப்தத்தை நாம் கேட்கும் பொழுதே நமக்கு மங்களம் என்ற பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். எனவே அத என்பதற்கு பதத்துக்கு மங்களம் என்ற பொருள் சொல்லக்கூடாது. அர்த்தாந்தர பிரயுக்தக ஏவ, வேறொரு அர்த்தத்தில் அந்த அத என்ற வார்த்தை அந்த பதம் பொருள் கொடுக்க, அர்த்தாந்தர பிரயுக்தக ஏவ, பிரயுக்தம் செய்யணும், அது விட்டுறக்கூடாது. அந்த அந்த பதத்துக்கு பொருள் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடாது, பொருள் இருக்கணும். அப்படி பொருளை கொடுக்க அதசப்தா ஸ்ருத்யா, ஸ்ரவண மாத்திரத்தினாலேயே, மங்கள பிரயோஜனக, நமக்கு மங்களத்தை பிரயோஜனம். எனவே இந்த அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா என்பதில் அத என்பது அந்த மங்களாச்சரணமாக அமைகிறது. ஆனால் பதப்பொருளால் அல்ல, சப்தத்தால் மட்டுமே மங்கள பிரயோஜனோ பவதி. என்ன சொல்றார்? அத என்பதற்கு பொருள் ஆனந்தர்யம். ஆனந்தர்யம் பிறகு, எதற்கு பிறகு என்பது ஆராய்ச்சி, அது பாஷ்யக்கார் செய்வார். இப்பொழுது முதல் பதத்துக்கு அர்த்தம். அத என்பதற்கு என்ன பொருள்? ஆனந்தர்யம். அத என்பதற்கு பிரதானமாக மற்ற கிரந்தங்களில் அதிகாரம் அல்லது ஆரம்பம் என்று கொள்கிறார்களே, அது இங்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது? ஆசையை சாஸ்திரம் விதிக்க முடியாது, செயலை விதிக்க முடியும், ஆசையை விதிக்க முடியாது. அதற்கு பிறகு, எதற்கோ பிறகு இந்த ஆசை தானாகவே வருகிறது, அது வேற விஷயம். எதற்கு பிறகு அந்த ஆசை வருகிறது என்பது ஒரு ஆராய்ச்சி, அந்த விசாரம் இங்கு செய்யணும், பாஷ்யக்கார் செய்வார். ஆனால் அத என்பது இங்கு ஆரம்பம் என்ற பொருள், அந்த பொருள் வர முடியாது இங்க. ஏனென்றால் ஆசையை ஆரம்பிக்க முடியாது. சாஸ்திரம் ஆசையை ஆரம்பி என்று விதித்து, அது விதிக்கும் பொழுதே அந்த ஆசை நம்முடைய இதயத்தில் ஸ்புரணமாகாது.
அதை செய்யுன்னு சாஸ்திரம் சொல்லும்போது உடனே நாம் அதை செய்யலாம். ஆனா ஆசை அவ்வாறு கிடையாது. எனவே அத என்பதற்கு அதிகாரார்த்தம், அதாவது ஆரம்பார்த்தம் கிடையாது. அத என்பதற்கு மங்களம் என்ற பொருள் கொண்டால் என்ன? மங்களம் என்பது பதத்தினுடைய பொருள் கிடையாது. பதத்தினுடைய பொருள் அந்த பதம் கொடுக்க, அந்த பதத்தை கேட்ட மாத்திரத்தில், அந்த சப்தம், பதம் என்பது சப்தத்தால் தான் இருக்கு, அந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் நமக்கு மங்களமான பிரயோஜனம் கிடைக்கிறது. பிரஷ்னத்துக்கு இங்க இடமே கிடையாது இல்லையா? ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் பிரஷ்னம் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். இது முதல்ல இருக்கு, பிரஷ்னமும் வராது. காட்சியம் என்னால் அனைத்தும் சேர்ந்து ஏதோ 10 விஷயம் சொன்னாங்களா? இல்லை, இப்பதானே ஆரம்பிக்கிறோம். எனவே காட்சியம் முழுமை எல்லாவற்றையும் 1 2 3 4 எல்லாத்தையும் சேர்த்து 10, அப்படி 10 எதுவும் ஒன்றும் கிடையாது. இங்க எதுவும் சொல்லலை முன்னாடி. காட்சியம் என்ற பொருளும் இங்கு பொருந்தாது. எனவே ஒன்றே ஒன்றுதான் இங்கு பொருந்தும். என்ன பொருந்தும்? ஆனந்தர்யம் மட்டும்தான் பொருந்தும். இந்த ஆனந்தர்யத்துல ஒரு வகையான ஆனந்தர்யம் இருக்கு, அது பேரு பூர்வ பிரகிருத அபேக்ஷா. என்ன சாமி இவ்வளவு பெரிய பேரு சொல்றீங்க? பூர்வ பிரகிருத அபேக்ஷா. அந்த பூர்வ பிரகிருத அபேட்சையும் அதுவும் ஒரு வகையான ஆனந்தர்யம் தானே அப்படின்னு அடுத்த வரி. அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை எடுத்து எப்படி அலசறாரு பாருங்க. எல்லாம் பாஷ்யம் படிச்சிருக்கீங்க தான் இல்லையா? புதுசு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஆனா பாருங்க அவருடைய ஒரு சாதுரியம் பாருங்க, புத்தி சாதுரியம். ஜாக்கிரதையா படிக்கணும். அன்னன்னைக்கு படிக்கிறத அன்னன்னைக்கு படிச்சு பிடிக்கணும். இப்போ சூத்திரத்துக்குள்ள போயிட்டோம். அத்தியாச பாஷ்யம் அது கொஞ்சம் சிம்பிள் தான் சொல்லணும், சுலபம் தான். இது போக போக அப்படியே பாஷை உள்ள போவார், உள்ள அப்பப்போ படிச்சுக்கணும். கடினம் இல்லை, ஆனால் சூக்ஷ்மம். ஓ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ।